அன்பான ஜேசி டிவி நேயர்களுக்கும் மற்றும் அனைத்து குடும்ப உறுப்பினர்களுக்கும் இந்த கீத்துவின் அன்பான வணக்கம். இன்னைக்கு வந்த கடிதம் எப்படி அப்படின்னம்னா, ஒரு குடும்ப தலைவி எழுதியிருக்கிறாங்க. அவங்க பையன் 6ஆப்பு படிச்சுட்டு இருக்காராம், பெண் 5ஆப்பு படிச்சுட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்னம்னா, இப்போ சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை யாருக்காவது தெரியுதா? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஆமாங்க, இதுதான். எப்போ பார்த்தாலும் ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ஃபோன் அடிக்ட். நிறைய குடும்பங்களில் இது நடந்து கொண்டே இருக்கிறது. முன்னாடிலாம் எல்லாரும் சேர்ந்து இருந்தோம், அதை செஞ்சோம் இதை செஞ்சோன்னு நம்ம பெருமைக்காக சொல்லிக்கிறோம். கால மாற்றங்கள் விட்டது, நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. அதே மாதிரி சமுதாயமும் மாறி போச்சு. இப்போ இந்த சூழ்நிலையில் ஃபோனே இல்லாமல் எதுவும் செய்ய முடியாதுங்கிற சூழ்நிலைக்கு என்ன செஞ்சிட்டோம்? எல்லாரும் தள்ளப்பட்டு விட்டோம். பிள்ளை ரொம்ப தொந்தரவு கொடுக்குதா, உடனே ஃபோனை கையில் எடுத்து கொடுத்துரு. இப்போ நிறையா குடும்பங்களில் இருக்குங்க. சின்ன குழந்தையாக இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலிலாம் பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளையாக இருக்குது, அதாவது 6 மாதம் அந்த ஃபோனை முன்னாடி வச்சோம்னா அதை அப்படியே பார்த்துட்டே இருக்குது. அப்புறம் ஒரு 10 மாதம் ஆனோடனே அதுவாக இப்படி. உங்கள் குடும்பத்தில் கூட நடந்திருக்கும். அப்படி ஆகி போச்சு. ஃபோன் இல்லாமல் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இல்லவே இல்லை. வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்காரர் ஃபோனை பார்ப்பார், மனைவி ஃபோனு. ஃப்ரீ ஆகிட்டோம்னா உடனே இப்போ எல்லாருக்கும் என்ன எடுக்கிற பழக்கமாக போச்சு? ஃபோனை எடுத்து பார்க்குறது தான் பழக்கமாக போச்சு. சரி, ஃபோனில் நாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா ரொம்ப கம்மி தான். சும்மா டைம் பாஸ்க்கு அப்படின்னு என்ன மாதிரி ரீல்ஸ் போடுறோம் வைக்கணும். நீங்களும் தானே மேடம் ரீல்ஸ் போடுறீங்க, நீங்களும் தானே மேடம் பேசுகிறீங்க. அப்போ இதெல்லாம் நாங்கள் பார்க்க தான் செய்கிறோம். நல்ல விஷயங்களை, நல்ல கருத்துக்களை உள்வாங்குவதற்கு பாருங்கள். ஆனால் அதற்கும் ஒரு நேரம் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ என்ன பிரச்சனைன்னு நான் சொல்கிறேன். ஹலோ ஜேசி டிவி ஃபேமிலி, தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். நீங்க இல்லாம நாங்க இவ்வளவு தூரத்துக்கு ரீச் ஆயிருக்க முடியாது. இன்ஃபோடைன்மெண்ட், எஜுடைன்மெண்ட் வித் என்டர்டைன்மெண்ட், இதுதான் எங்க சேனலோட மோட்டிவ். எங்க சேனல்ல நீங்க எதெல்லாம் பார்க்கலாம் தெரியுமா? மொபைல் ஃபோன்ஸ் லைக் ஆண்ட்ராய்ட், iOS, ஆண்ட்ராய்ட் டிவி அண்ட் ஆப்பிள் டிவி, டாடா ப்ளே பிக், அமேசான் ஃபயர் ஸ்டிக், எஸ்சிடி இன்ஃபினிட்டி பாக்ஸ், ஆண்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ், ரோகு டிவி, 16 நாடுகள்ல எங்க சேனல்ல நீங்க பார்க்கலாம். யூடியூப், இன்ஸ்டாகிராம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வாட்ச் ஜேசி டிவி எனிவேர் எனி டைம். இந்த 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பையன் அதிகமாக கேம்ஸ் விளையாடுவானா. எவ்வளோ வருஷமானா ஒரு 4-5 வருஷமாக அவங்க சின்ன பிள்ளையிலேருந்தே ஃபோனை கொடுத்து பழக்கியிருக்காங்க. அவனுக்கு படிப்பில் கவனம் இல்லாமல் போய்விட்டது. பல நண்பர்களுடன் அவன் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கான். ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு என்ன செய்கிறான்? கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டான். இப்போ நிறைய இளைய சமுதாயத்தை கெடுத்து கொண்டு இருப்பதே இந்த ஃபோனும் அதில் இருக்கக்கூடிய கேமும் தாங்க. அப்படியே மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. நீங்கள் அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி செய்து வெளியிட்ட ரிசல்ட்டு தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒரு குழந்தை இந்த மாதிரி ஃபோனை அதிகமாக பயன்படுத்த அதனுடைய மூளை மழுங்கடிக்கப்படுகிறது. அதனுடைய ஃபோக்கஸிங் பாயிண்ட் ரொம்ப குறைஞ்சி போயிடுது. சிந்திக்கும் திறனை இழக்கிறது. உட்காந்து அவங்களுக்கு நிறைய ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் வருது. அதே மாதிரி உடல் உழைப்பு இல்லாததுனால ஒபீஸ் ஆகிறாங்க, குண்டாகிறாங்க. இல்லை, எப்போ பார்த்தாலும் இமோஷனாக அவனை அடி, வெட்டு, குத்து, ஷூட் பண்ணு அப்படிங்கக்கூடிய கேம்ஸ் அவங்க செய்ய உணர்ச்சிகளோட நிலை உச்சக்கட்டத்துக்கு போயிடுது. அதுவும் என்ன உணர்ச்சினா, கோவப்படுறது, பழி வாங்குறது, அதெல்லாம் ஒரு சாதாரணமாக வந்துருச்சு. நம்மளாம் அந்த வார்த்தைகளை சொல்கிறதுக்கே நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். கொலை, கொள்ளை, கொல்றது, ஷூட் பண்ணுறது, அந்த மாதிரி. அவனை போட்டு தள்ளிட்டியா, உடனே ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்படிலாம் பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஆகி அந்த பையன் படிப்பில் கவனம் குறைந்து இப்போது டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இந்த அம்மாவுக்கு மன உளைச்சல் அதிகமாகிடுச்சு. ஃபோனை கொடுத்துட்டேன், ஆனால் இப்போ எப்படி வாங்குறதுன்னு தெரியல. எல்லா குடும்பத்திலையும் பெற்றோருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி, ஃபோனை கொடுத்து விட்டோம், ஆனால் எப்படி நாம் ஃபோனை திரும்ப வாங்க போகிறோம்? எல்லாருக்கும் மண்டைக்குள்ளே ஓடும். அப்போ என்ன செய்யலாம்? இந்த அம்மா அதை தான் கேட்டிருக்காங்க. நான் ஃபோனை கொடுத்துட்டேன், ஆனால் திரும்ப நான் எப்படி வாங்குறேன்னு தெரியல மேடம் எனக்கு. இதனோட எக்ஸ்ட்ரீம் லெவல் உங்கள் குழந்தை மிக மோசமாக பாதிக்கப்படும். ஒன்று இல்லைன்னா நீங்கள் மிக சிறந்த பெற்றோரா? அப்போ சிறந்த பெற்றோர்னா, நான் அதான் சொன்னேன், நான் முன்னாடி சொன்னதை தான் திரும்ப இப்போவும் சொல்கிறேன். டைம் டேபிள் போட்டுக்கோங்க. ஃபோனில் என்ன நல்ல விஷயம் அப்படிங்கிறத எழுத வைங்க. ஃபோனை கொடுக்கறதுக்குரிய நேரத்தை ஒதுக்குங்கள். ரொம்ப பிடிச்சாலும் கொடுக்காதீங்க. அதே மாதிரி மிக முக்கியமான விஷயம், நீங்கள் எந்நேரமும் ஃபோனில் உட்காராதீங்க. நான் பெற்றவர்களுக்கு சொல்லிக்கொள்வது இதுதான். வீட்டில் நிறைய குடும்பங்களை பார்த்தோம்னா படுக்கை அறையிலையும் அம்மா வீடியோஸ் பார்ப்பாங்க, அப்பா வீடியோஸ் பார்ப்பாங்க. பிள்ளைங்க மட்டும் எப்படி இருக்குங்க? திருந்த வேண்டியது முதல்ல நம்ம தாங்க. பெட்ரூமுக்கு போகும்போது ஃபோனை எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஃபோன் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் முதல்ல கொண்டு வாங்க. உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஃபோனை முதல்ல நீங்கள் கீழே வைக்க பழகுங்கள்.
அப்படி பழகுனா மட்டும்தான் உங்கள் பிள்ளைங்கிட்ட இருந்து ஃபோனை வாங்க முடியும். இதுதாங்க உண்மை. அப்போ நீங்கள் பார்க்குற டைமை வந்து குறைங்க. உங்கள் ஆஃபீஸ் நேரத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அது ஆஃபீஸ் தேவைகளுக்காக யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் நீங்கள் டைம் பாஸ்ன்னு சொல்லி பார்க்குறீங்க, அந்த நேரத்தை எல்லாம் குறைத்து விடுங்கள். அதே மாதிரி உங்கள் பையனுக்கு கற்றுக் கொடுங்க. இன்றைக்கி 1 மணி நேரம் உனக்கு ஃபோன் கொடுப்பேன், அதில் நீ எது வேண்டுமானாலும் செய்து கொள்ள வேண்டும். ஆனால் அதில் கண்டிப்பாக நல்ல தகவல்கள் அடங்கிய விஷயங்களை நீ நோட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நல்ல வார்த்தைகளில் சொல்லுங்கள். நிறைய விஷயங்களை அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பார்த்தேன்னு நல்லா வாய் விட்டு கேளுங்க. இன்றைக்கி ஒரு குடும்பமாக உட்காந்துக்கிட்டு ஃபன் டேயில் இன்றைக்கி என்னென்ன விஷயம்லாம் பார்த்தேன், இந்த நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டியா, இல்லை இந்த அறிவியலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டியா, இல்லை இந்த இடத்தை பற்றி தெரிந்து கொண்டாயா, இந்த மக்களோட கலாச்சாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டியா, இல்லை இந்த பறவை விலங்குகள் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டியா, அதை பற்றி சொல்லுன்னு ஆர்வமாக கேளுங்க. நீங்கள் ஃபோனில் மூழ்கினீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்த ஃபோனை திரும்ப வாங்க முடியாது. நீங்கள் ஃபிசிக்கலாக, சைக்கலாஜிக்கலாக, மென்டலாக நிறைய பிரச்சனைகள் இதனால் எதிர்கால சமுதாயத்திற்கு காத்து கொண்டு இருக்கிறது. இப்போவே நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து அறிவு கூர்மை ரொம்ப குறைஞ்சி போச்சு. ரொம்ப இமோஷனாக ஆகுறாங்க. உடனே எடுத்து ஏதாவது ஒன்று செஞ்சிடணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் பாலியல் வன்முறைகள் நடக்குது, நிறைய சமுதாயத்தில் வன்முறைகள் நடக்குது, தவறான பழக்க வழக்கங்கள் உள்ளே போயிடுது, தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குறது எல்லாமே நடக்குதுங்க ஃபோனில் தான். ஃபோனில் பார்க்குறத அதை திரும்ப செஞ்சு காமிக்கணும், செய்யணுங்க கூடிய ஒரு உத்வேகத்தை, ஒரு தூண்டுதலை கொடுக்கறது ஃபோன் தான். அப்போ நீங்கள் உங்களுடைய கண்காணிப்பில் வச்சுக்கோங்க. கண்காணிப்புகளை நீங்கள் வச்சுக்கணும்னா நீங்கள் உங்களுடைய ஃபோன் பயன்பாட்டை லிமிட்டேஷனில் நீங்கள் முதல்ல வைங்க. அந்த பையனுடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த பையனுடைய மூளை, அந்த அறிவு கூர்மை குறைஞ்சி போச்சு, அவனுக்கு கைகளில் நடுக்கம் வருது, கவனம் செலுத்த முடியவில்லை. நிறைய குழந்தைங்களுக்கு இந்த மோட்டார் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது கைகளுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கக்கூடிய விளையாட்டை விளையாட பழகுங்க. அப்படி பழகும்போது தான் ஃபோனை நோண்டுறதுக்கு பதிலாக வேறு விதத்தில் கொண்டு போகும். சாயங்காலம் ஆனோம்னா தோட்டம் போடுவோம், இல்லை செடி நடுவோம், இல்லை வேறு ஏதாவது செய்வோம், இல்லை வாக்கிங் போவோம், இல்லை ஓடுவோம், இல்லை வேறு ஏதாவது பயிற்சி செய்வோம். குடும்பத்தோடு இணைஞ்சு செய்யணுங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சேர்ந்து செய்யணும். அப்படின்னா தான் கொடுத்த ஃபோனை திரும்ப வாங்க முடியும். இல்லைன்னா கண்டிப்பாக வாங்க முடியாது. புக் ரீடிங் ஹேபிட்டே நம்ம விட்டுட்டோம், தொலைச்சிட்டோம். யார் ஒருத்தங்க புக் ரீட் பண்ண ஆரம்பித்தாங்களோ அவங்க தான் மூளை வந்து சிறப்பாக இயங்க ஆரம்பிச்சது. இப்போ அதெல்லாம் தொலைச்சிட்டோம். நீங்கள் இப்போ எல்லா இடமும் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைந்தது 2 மணி நேரத்துக்கு மேலாக நீங்கள் ஃபோன் பயன்படுத்துகிறீங்க. அந்த 2 மணி நேரமும் பிஸ்னஸாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே, ரைட்டு. 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேலாக நீங்கள் உங்களுடைய ஃபோனை தேவையில்லாத விஷயத்துக்கு பயன்படுத்திங்கன்னா நீங்கள் ஃபோன் அடிக்ட் ஆகிட்டீங்க. உங்களால் கண்டிப்பாக வேறு எந்த வேலையும் சிறப்பாக செய்ய முடியாது. உங்களை பார்த்து உங்களுடைய குழந்தைகள் கண்டிப்பாக பாதிக்கப்படுவார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ இந்த அம்மா அப்படி தான் கேட்டிருக்காங்க, அவங்க பையனுக்கு இந்த மாதிரி ஆச்சு மேடம், என்ன மேடம் பண்ணுறது அப்படின்னு. உங்கள் குடும்பத்தை நீங்கள் மொத்தமாக மாற்றிக்கணுங்க. பழமொழி சொல்லுவாங்க, என்ன போடுறோமோ அதுதானே விளையும், நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் திரும்ப நமக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் ஃபோனுக்கு அடிமையாக ஆகிட்டீங்க, அப்போ உங்கள் பிள்ளைங்களும் ஆகிட்டாங்க, திரும்ப அப்போ அதற்குடைய விளைவை என்ன செய்யணும், அனுபவிச்சு தான் ஆகணும். இப்போ குடும்பத்தில் இருக்க யாருமே ஃபோனை யூஸ் பண்ணுறத அந்த லிமிட்டேஷன் வச்சுக்கோங்க, வரையறை வைத்துக்கொள்ளுங்க. வச்சுக்கிட்டு வேறு பல நல்ல நல்ல நிகழ்வுகளை, நல்ல நல்ல விஷயங்களை, மோட்டார் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். சின்ன பிள்ளைங்களை சின்ன வயசுலேயே பட்டாணி உரிக்க சொல்கிறது, அதாவது இந்த உருளைக்கிழங்கு தோலை உரிக்க சொல்கிறது, வெங்காயம் உரிக்க சொல்கிறது, வெள்ளைப்பூடு உரிக்க சொல்கிறது, இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து நிறைய விஷயங்களை பழக்கணும்னா அது புத்தி கூர்மையை அதிகமாக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்ய வைப்பது, பல வேலைகளை செய்ய வைக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் பிள்ளைங்களோட மனநிலை நிறைய மாறும். வெளி உலகத்துக்கு கூட்டு கொண்டு போய் நிறைய விஷயங்களை காமிங்க, நிறைய விஷயங்களை பற்றி பேசுங்க, நிறைய வேலைகளை அவர்களுக்கு கைகளுக்கு செய்ய கொடுங்க. நிறைய கையில் செய்யக்கூடிய நிறைய விளையாட்டுகளே நிறைய இருக்குங்க. நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்து செஸ் விளையாண்டுருக்கோம், கேரம் விளையாண்டுருக்கோம், ஓடி பிடிச்சி விளையாண்டுருக்கோம். எல்லாம் உடல் ஆக்டிவிட்டியை கொடுக்குறதுல ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதனால் ஃபோன் அடிக்டாக இருக்கிறவங்க எல்லாரும் தயவுசெய்து உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களோட ஃபோன் அடிக்டை முதல்ல குறைச்சிருங்க. கண்டிப்பாக மாற்றம் வரும். இது ஒன்று. இன்னும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தையும் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அது இதை விட மோசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னம்னா அது ஃபோன் சம்மந்தப்பட்டது தான். ஸோ அதனால் அடுத்த வீடியோ தவறாமல் பாருங்கள். See you.